தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்திருக்கின்ற இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த நாள் முழுவதிலும் இறைவனங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இந்த திருப்பலியை இணையத்தினூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் பார்த்து பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இறைப்பற்றில்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குவதற்குரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறு உமது செயலாலும் கொடைகளாலும் நேருடன் இருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையவாக்கப்பட்டவர்கள் அதில் இருவரிடத்திற்கு ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 7 முதல் 21 நிறைவு பெற. அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கின்றீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகின்றோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ளவில்லை. முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன்.
அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கி இருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்தில் இருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் கரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்தில் இருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பல்லவி 3. உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தாம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். எந்நாடுகளின் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 9 தொடக்கம் 11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல
நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்கள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறும்படியுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைப்படும். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு பாடசாலை, அந்த பாடசாலையில் ஒரு வகுப்பிலே ஒரு சில மாணவர்கள் சிறந்த நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு பரீட்சை முடிந்த பிற்பாடு அவள் வெளியே போய், இன்று நாங்கள் இந்த சோதனை முடிவை கொண்டாடுவோம், மது அருந்துவோம் என்று ஒருவன் தன்னுடைய சக மாணவர்களை அழைக்கின்றார். சக மாணவர்களும் ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்குள்ளே ஒரு பையன் சற்று வித்தியாசமாக சிந்தித்து சொல்லுகிறான், என்னால் வர முடியாது என்று. அப்பொழுது அந்த சக மாணவர்கள் இருக்கிறார்கள், ஏன் வர முடியாது? இது என்னுடைய அம்மாவுக்கு பிடிக்காது என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த சக மாணவர் சொல்லுகிறார்கள், இந்த மதுபோதை அருந்துவது உன்னுடைய தாய்க்கு தெரியாது தானே? வா என்று சொல்லுகிற பொழுது, இல்லை, நான் இதை செய்தேன் என்று அறிந்தால் என்னுடைய அம்மா வேதனைப்படுவாள், என்னுடைய தாய் என்னை அன்பு செய்கிறாள், அந்த அன்பை நான் காயப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லி அந்த பையன் அந்த மதுபோதை அருந்துகின்ற அந்த கூட்டத்துக்கு போகவில்லை. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே யோவான் நற்செய்தியிலிருந்து நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரம் இந்த அன்பை பற்றி சொல்லுகிறது. 9 தொடக்கம் 11 வரையான இந்த வசனங்களிலே இயேசு மிக ஆழமான ஒரு உண்மையை நமக்கு எடுத்துகிறார். இயேசு விரும்புகிறார், தன்னிடம் இருக்கிற அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே எப்படி வர முடியும் என்பதற்கான ஒரு வழியையும் காட்டுகிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறார். எப்படி என்று சொன்னால், நான் என்னுடைய தந்தையுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆக தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய விருப்பம். தந்தை ஒரு முறையும் நான் காயப்படுத்த விரும்பவில்லை. அதே போலதான் எனக்குள் இருக்கிற மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வர வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருந்து என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடிங்க. இதுதான் மகிழ்ச்சிக்கான வழி என்று சொல்லுகிறார். அந்த மாணவன் தன்னுடைய தாய் அங்கு இல்லாவிட்டாலும் தான் செய்ய போகின்ற காரியங்கள் தாயை காயப்படுத்தும் என்று அவன் வாழ்ந்தது போல, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுடைய அன்பில் நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிற பொழுது அவருக்குள் இருந்த அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே வருமாகவே இது நம்முடைய இந்த படிப்பினையை நம்முடைய வாழ்வாக்க இந்த வேளையிலே இறை ஆசீர் வேண்டுவோம். சிறப்பாக இயேசுவை அன்பு செய்து அவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைப்பிடிப்பதன் மூலமாக அவரிடமிருந்து அதே அன்பு எங்களிடம் வர இந்த வேளையிலே மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையில் பணிபுரிவதற்கென நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட இறை அழைத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்து தமக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை சரியான வழியில் வழிநடத்த தேவையான தூய ஆவியின் கொடைகளை இவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என மொழிந்த இறைவனே, நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழவும் மற்றவர்கள் மட்டில் அன்பும் கரிசனையும் கொண்டு அயலவர்களின் துன்ப வேளைகளில் அவர்களுக்கு கை கொடுக்கும் இயேசுவின் சீடர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, இளைஞர் யுவதிகளை உம்பாதம் ஒப்படைக்கின்றோம்.
இன்றைய நவீன மாய வலைக்குள் சிக்குண்டு என்ன செய்வதறியாது என்று திகைக்கும் ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளையும் கண்ணோக்கி பாரும். இவர்களை உமது தூய ஆவியின் ஏவுதலால் வழிநடத்தி காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்றைய இக்காலகட்டத்தில் பலவிதமான நோய்களோடும் வியாதிகளோடும் வாடும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இவர்களின் நோய்களை நீர்தாமே உமது காயப்பட்ட வல்லகரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நீர் மகிழ்ச்சியை கண்டடைந்த அதே வழியை நாங்கள் கடைந்து உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து உம்முடைய கட்டளைகளை கடைப்பிடித்து நாங்கள் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ எங்களுக்கு நீர் துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான உரை இயல்பில் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்டு நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவர் எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திரும்ப நடியாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவரின் மேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்ந்து வருகிறார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வங்க அனைத்துலகின் மாந்தரவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரமுள்ள தூதர்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண்கணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் வைத்துள்ள நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் மேலும் வைத்துள்ள நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துணை கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். முதலக்கத்தினவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாயிருப்போமாக. நாங்களை நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எம்மட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் எழுந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் வாழ்வில் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வில் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவா என்னை நீ அடைந்தால் என் உறவுகள் இங்கு உயிர் பெறுமே. சிலுவைகள் உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறைகளால் நீங்கள் நிறைவு பெற செய்த மக்களுடன் கனிவாக தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.